എൻ്റെ പേര് മുളുക്ക് ஐசன் திலீபன். எனக்கு 20 பேர். அப்பா கையிலாது, அப்பா கையால் விழுந்து அப்பா கையிலாது. அண்ணா திருமணம் செய்து வேறு வீட்டில் இருந்தோம். அக்கா எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. தம்பி வந்து படிக்கிறாங்க. அம்மாக்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அந்த விருப்பமாக விருப்பம் இல்லையோ ஒரு பிள்ளையை கொடுக்கத்தான் கட்டாயம். விருப்பமாக விருப்பம் இல்லையோ ஒரு பிள்ளையை கொடுக்கத்தான் கட்டாயம். கட்டாயத்தின்படியே இயக்கத்துக்கு எதிர்ப்பு தெரியும் செய்யலாம். சொன்னால் அவங்கள இடத்துக்கு நாங்கள் இருக்கும்போது அவங்க செய்கிறாங்க, சட்டம் சொல்லி அவங்க செய்கிறாங்க. அவங்கள எங்களை பிடிச்சி வைகோட்டா கொண்டு போகிறாங்க. அம்மா அப்பாவை அந்த இடத்துல ஒன்று செய்யலாம். பள்ளிக்கூடத்தில் பிடிச்சாங்க, கோயில் வழியை பிடிச்சாங்க. எனக்கு இது வந்து போயிடும். பள்ளிக்கூடங்கள் வழியை ரோட்டு வழியை மோட்டர் சைக்கிளில் வர பிடிக்கிற பிடிக்கிறது, மோட்டர் சைக்கிள் தண்ணி அனுப்பி நிற்கிறது. பள்ளிக்கூடம் ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லுவாங்க பிடிக்க போகிறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க வீட்டை விட்ட பிறகு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் விட மட்டும் நிற்பாங்க. இந்த பள்ளிக்கூடம் மட்டும் வழியில் வரைக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அவங்க இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து நாளைக்கு படிக்கிற நல்ல நிலைமைக்கு வருவான்னு சொல்லி தான் அவங்க படிக்கிறாங்க. அப்போ அவங்களோட படிப்பை வந்து இயக்கம் என்னன்னு சொன்னால், தங்களுக்கு படிப்பு வேணாம் இயக்கத்துக்கு வந்தால் காணுமென்ற மாதிரி நாங்கள் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க படித்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு ஆசிரியராக வரணுமென்ற ஆசையெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. நாளைக்கு உங்கள் அப்பாக்கள் நினைக்கிறது வந்து படித்த பிள்ளைகள் நல்ல மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணுமென்று தான் ஒரு அப்பா அம்மா நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு இடையில ஒரு பிள்ளைகிட்ட படிப்பை கட் பண்ணி இதுக்காக தாங்கள் தங்குற யுத்தத்துக்காக ஆக்களை சேர்க்கிறாங்க. சரி சரி. இப்போ இயக்கம் வந்து இப்போ நடக்கிற இது பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்கல நிலைமையில என்னென்னு சொன்னால் ஓடுறாங்கன்னு சொன்னால், இப்போ வந்து பழைய ஆக்கள் கூடுதலையாக பெண் போராளி என்றது வந்து ஒரு பெண் வந்து ஒரு சொலிசா வாழ்கிற ஆக்கள். அவங்கள வந்து இப்போ இயக்கம் வந்தேன்னு சொன்னால் பயிற்சிகள் கொடுத்து இப்போ தலைமுனையில் விடுறது காரணம் அந்த பிள்ளைய சரி விருப்பம் இல்லாத தான் நிற்கிது. எனக்கு சொன்னால் அதை நாளைக்கு கல்யாணம் கட்டி சந்தோஷமாக கோயில் கூட போச்சு புரிதமாரோட போகணும் கொண்டு தான் சில நேரம் ஆசை. அடுத்தது நல்லபடியாக படிக்கணும், நாங்கள் படியாக வெளிநாடு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்ற கனவுகள் எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த கனவுகள்னு சொன்னால் நாங்கள் கனவுகளை வச்சிருந்தாலும் இப்போ அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒன்றும் செய்யலை. அதுன்னு சொன்னால் அவங்க படித்தாங்க படிக்காட்டியோ இங்கே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம், நாங்கள் சாகிறதான்னு சொல்லி அவங்களே பெண் போராளிகளும் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க பாவம், அவங்கள குளிப்பவங்களுக்கு இல்லாமல் இந்த காலமையிலிருந்து சாப்பாடு இல்லாமல் முகம் படிக்க முழம்பு கடிக்கும். அது பொண்ணுன்னா வீட்டில் எடுக்கிறதில்லை திரும்ப அதை என்ன எல்லாம் கூட்டி கொண்டு எழுதியா அந்த கோயிலில் தோடு இதெல்லாம் குத்திக்கொண்டு போவாங்களா. ஆனால் இயக்கத்தை பொறுத்தவரையில் தோடு குத்த விட மாட்டாங்க, மயிர் வளர்க்க விட மாட்டாங்க, மயிரெல்லாம் பட்டி பொங்கலை புட்டை அசிங்கமாக வச்சுக்கலாம். அதை பற்றி நான் சொல்ல தமிழம் பண்ணுறது வந்து பிடிக்கணும்னு சொல்லி தான் அவங்க இயக்கத்தில் கனவுகள் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மடுவிலே ஆமியாக்கள் வந்து இப்போ மன்னாரில் இருந்து இவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு வாரன்னு சொன்னால் அதை புரிதல் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் தமிழெல்லாம் வந்து பிடிப்பார்களா பிடிக்க மாட்டார்களான்ட்டு சனத்துக்கு 2 மனம். இப்போ சனங்களை வந்து நல்லா வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இவ்வளோ 1000 பேர் ஆக்களை பிடிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ பேரை சாக கொண்டிருக்காங்க. சனத்துக்கு ஒரு தெளிவான இது காட்டணும். இப்போ இவரோட பிரச்சனை என்னன்னு சொன்னாலும் இப்போ நாங்கள் அடித்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லித்தான் எங்களை ஆக்களெல்லாம் பைவாஸாக பிடிச்சோம். அப்போ பிடிச்சதுக்கு தக்கன சனத்துக்கு ஒரு நல்ல இதை காட்டணும். இல்லைன்னு சொன்னால் சனமெல்லாம் குழம்பு. தமிழெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு மக்கள் ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறார். தமிழெல்லாம் பிடிப்பது கொஞ்சம்
கஷ்டமான இடம் தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் தமிழர் வந்து நிம்மதியாக வாழணும்னு சொல்லித்தான் தமிழகத்தில் இருக்கு. ஆனால் அங்கே நிம்மதிகள் சரியான கஷ்டங்கள் நிலைமையில் அவங்களுக்கு நிம்மதியாகவும் இல்லாத பெரிய பெரிய குற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதால் ஆனால் தமிழெல்லாம் பிடிப்பது கொஞ்சம் கஷ்டம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்போ பெரிய பெரிய தாக்குதலை செய்து கொண்டு வருகிறார். தமிழ் மக்களுக்கு செய்கிற உதவின்னு சொன்னால் இப்போ வந்து இயக்கம் வந்து ஆயிரங்களை கைவிட்டுட்டு சமாதான வழிக்கு வந்தால் தான் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ தமிழ் மக்களுக்கு செய்கிற உதவின்னு சொன்னால் இப்போ வந்து இயக்கம் வந்து ஆயிரங்களை கைவிட்டுட்டு சமாதான வழிக்கு வந்தால் தான் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். இருக்கிற உறுப்பினருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், இந்த யுத்தம் ஒரு முடிவில்லா யுத்தம் என்றபடியால் நீங்கள் வந்து இராணுவத்தில் கையில் சலண்டர் அடையுங்கள். நல்ல இராணுவம் படியாக கவனிக்கிறாங்க. நீங்கள் சலண்டர் அடைய விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் எந்த களமுனையால் போய் கட்டி வச்சுக்கொண்டு போனாலும் உங்களை இராணுவம் ஏற்பாடு